அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் வர விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்குமே அதை பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க முதல்ல இந்த காணொலியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் 12 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் 7 லட்சத்திலிருந்து ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. ரூபாய் 12 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை. மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 50,000 வரை வரி பிடித்தம் கிடையாது. வீட்டு வாடகையான டிடிஎஸ் பிடித்தத்துக்கான வருடாந்திர வரம்பு ரூ 2.4 லட்சத்திலிருந்து ரூ 6 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. உள்ளிட்ட 25 முக்கிய அறிவிப்புகளை இன்றைக்கி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்காங்க. ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனம் பயன்படுத்த அனுமதி அளிக்கும் வகையில் விதிமுறையில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆன்லைன் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகள் மக்கள் தடையின்றி பெற உதவும் வகையில் இந்த மாற்றத்தை கொண்டு வரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய இருக்கிற புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் தர்றவங்களுக்கு சந்த மதிப்பை விட 5 மடங்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இழப்பீட்டு தொகை நிர்ணயம் செய்கிற பணியை துவக்கியிருக்காங்க. வரும் மார்ச் முதல் இழப்பீடு வழங்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. 4வது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 21 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நெல்லை, திண்டுக்கல், விழுப்புரம், தர்மபுரி உள்பட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் மாற்றப்பட்டிருக்காங்க. 5வது அறிவிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிச்சிருக்காங்க. 2024-2025 கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் umas.in.government.in என்ற இணையதளம் மூலமாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கிற மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. 6வது அறிவிப்பாக தெற்கு கேரளா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறதுனால தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவான லேசான பனிமூட்டம் காணப்படும். நாளைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் பல இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்காங்க. 7வது அறிவிப்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இருக்கிற உப்பாறு அணையிலிருந்து வலது மற்றும் இடது கால்வாய் மூலம் பாசனம் பெறும் நிலங்களுக்கு உள்ள பயிர்களை காப்பாற்றும் பொருட்டும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளின் குடிநீர் தேவைக்காகவும் உப்பாறு அணையிலிருந்து பிப்ரவரி 3 முதல் 7 நாட்களுக்கு மொத்தம் 110.7 மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. 8வது அறிவிப்பாக ரூபாய் 7,132 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7,400 ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன என இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. 9வது அறிவிப்பாக அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு ரூ 62 கோடியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்காங்க என அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் தார்ச்சாலை, குளங்கள் சீரமைப்பு, குடிநீர், தெருவிளக்கு உட்பட பணிகள் செய்யப்பட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. 10வது அறிவிப்பாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் சார்பில் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.